என் அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் ஆரம்பித்து சரியாக ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த சூழலில் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு எந்தளவு அழிவை கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸில் இந்த ட்ரம்ப்புடைய லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு இளம் பெண் கொடுத்த பேட்டி என்பது இன்னைக்கு பெரிய பரபரப்பாக இன்னைக்கு பேசப்பட்டு கொண்டு வருகிறது. மற்றொரு பக்கம் இன்றைக்கி இஸ்ரேலில் கதறல் சத்தம் என்பது அதிகமாக இருக்குது. அந்தளவு இன்றைக்கி ராக்கெட்டுகள் ஈரான்ட்டிருந்து சரமாரியாக இன்றைக்கி வீசப்பட்டு கொண்டு வருகிறது. இன்னொரு பக்கம் சவுதி ஈரான் மேலே கோவப்படுவதற்கான பல்வேறு விஷயங்களை இங்கே மேற்குலகம் உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை சற்று ஆழமாகவும் விரிவாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம். என் அன்பார்ந்த உறவுகளே, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் ஆரம்பித்து ஒரு வாரம் அப்படியே போயிட்டுருக்கு. இந்த சூழலில் தான் ட்ரம்ப் இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் ஈரானுக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கோம். ஈரானுடைய முக்கியமான 2 தலைவர்களை கொண்டிருக்கிறோம். 32 கப்பல்களை மூழ்கடிச்சிருக்கிறோம். இன்னும் அவர்களுடைய தொடர்பு சாதனங்கள், இன்னும் இராணுவ கட்டமைப்புகள், கடற்படை சார்ந்த விஷயங்கள்னு சொல்லிட்டு அனைத்தையுமே நாங்கள் அழிச்சிருக்கோம். ஒரு 10க்கு 0 அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் 15 வரையும் அமெரிக்க படைகளுக்கு இஸ்ரேல் படைகளுக்கு போடுவேன். அந்தளவு 0ல் தான் இன்றைக்கி ஈரானுடைய நிலைமை இருக்குது. ஈரான் கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட சரணடைஞ்சிரும் அப்படிங்கிற நிலைமை தான் உருவாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் ஒரு பொய்யான செய்தியை ட்ரம்ப் அடித்து விட்டு போகிறாரு. ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அமெரிக்கா திண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த போரை தேவையில்லாமல் நம்ம ஆரம்பிச்சிட்டோமோ, இது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது அமெரிக்கா ஆரம்பித்த போர் கிடையாது. இது இஸ்ரேல் அமெரிக்காவை தூண்டி ஆரம்பிச்சிருக்கு. இது இஸ்ரேல் அமெரிக்கா மேற்குலகத்தோடு சேர்ந்து நடக்கக்கூடிய போர். இது ஈரானுக்கு எதிரான போர் மட்டும் கிடையாது, இஸ்லாத்திற்கு எதிரான போர். ஏன்னா ஈரானில் இஸ்லாமிய குடியரசு என்ற அந்த வார்த்தை தான் இவங்களை போட்டு உலுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஈரானில் இஸ்லாமிய குடியரசு அந்த வார்த்தை இருக்கக்கூடாது. ஈரான் என்பது வெஸ்டர்ன் கல்ச்சர் கலந்த ஒரு நிலமாக இருக்கணும். அங்கு பெண் சுதந்திரம் என்ற பேரில் பெண்கள் தங்களுக்கு பிடிச்ச ஆடையை போடலாம். இஸ்லாமிய நெறிமுறைகள் கொள்கைகள் அனைத்தையும் தகர்த்து விட்டு அங்கு ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர்றோம் அப்படிங்கிற பேரில் தான் இன்றைக்கி ட்ரம்ப் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால தான் ஆல்ரெடி 1940க்கு முன்னாடி தனக்கு இணக்கமாக இருந்து தன்னோடு கூட்டில் இருந்து செயல்பட்ட ரேசா பகலவி என்று சொல்லக்கூடிய இந்த வெஸ்டர்ன் விரும்பி இருக்கான்ல அமெரிக்க கைக்கூலி, அவனை உள்ளே கொண்டு வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவன் கூட தகுதி இல்லாதவன். ஸோ ரேசா பகலவி நீ தேவை கிடையாது, இன்னும் எங்களுக்கு சிறந்த தலைவர் வேணும். ஆனால் கொமேனியுடைய தலைமையில் யாரும் இங்கே வரக்கூடாது. கொமேனிக்கு அப்புறம் இன்றைக்கி மஜ்தபா கொமேனி வந்திருக்காரு. ஸோ இவரும் எங்களுக்கு தேவையில்லை. ஸோ கொமேனி அவருடைய மகன் மஜ்தபா கொமேனி இவங்களை போன்ற ஆட்கள் இருந்தால் இங்கே இஸ்லாமிய குடியரசு அமைப்பீங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை வெஸ்டர்ன் கல்ச்சரை போல் ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு நாட்டை தான் நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு இது விரும்பக்கூடிய சில ஈரானிய தரப்பில் இருந்து இருக்கக்கூடிய மக்கள், அதாவது வெஸ்டர்னை விரும்பக்கூடியவர்கள் அல்லது இந்த ரேசா பகலையுடைய ஆதரவாளர்கள் இல்லது ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள் அல்லது மொசாது சிஏ போன்ற விஷயங்களை செயல்பட்டு அங்கு உளவாளியாக இருக்கக்கூடியவர்களுடைய இந்த குரலை மையமாக வைத்து தான் இன்றைக்கி அந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்பது சில மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதோடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கி இந்த செயல்பாடுகள் என்பது போயிட்டுருக்கு. அப்போ ஈரானில் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு கொண்டு வர வேண்டும். அந்த ஆட்சி கவிழ்ப்பு என்பது மத்திய கிழக்கு ஈரானுடைய டாமினேட்டை முழுமையாக உடைச்சு சவுதி, குவைத்து, கத்தார் எப்படி அடிமை நாடுகளாக இருக்கோ அது போன்ற ஒரு நிலையை நோக்கி உருவாக்கணுங்கிறதான் இந்த போருடைய இலக்காக இருக்குது. ஸோ இதை நோக்கி தான் இன்றைக்கி ட்ரம்ப் நகர்ந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய போரில் அமெரிக்க இராணுவம் நேரடியாக ஈரானுக்குள்ளே போயோ அல்லது ஈரான் மேலே நிலப்பரப்புகள் மேலே போய் தாக்குதல் இதுவரையும் நடத்தலை. இதுவரையும் நடத்தப்பட்ட தாக்குதல் எல்லாமே எப்படி நடந்துட்டு இருக்குன்னா அமெரிக்க பேஸ் நிலையங்கள் இருக்குல்ல, குவைத்து, கத்தார், பஹ்ரைன், சவுதி, இந்த நிலைகளில் ஈரான் தாக்குதல் நடத்துதில்லை. இதற்கு பதிலடி தாக்குதல் என்பது ஒன்று அங்கே இருக்கக்கூடிய ஏர்பேஸ் நிலையிலிருந்து முயற்சி பண்ணுறாங்க. இந்த அரபு நாடுகள் முயற்சி பண்ணல. அரபு நாட்டுடைய இராணுவமோ பொருளாதாரமோ எந்த விதத்திலும் ஈரானை அழிப்பதற்காக இங்கே பயன்படுத்தப்படலை. அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்களிலிருந்து தான் இன்றைக்கி ஈரானை தாக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதில் முழுக்க இஸ்ரேல் தான் இதில் தாக்குதல் இன்றைக்கி ஈரானுக்கு பதிலடி கொடுத்துட்ருக்கு. ஈரான் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலில் பல தாக்குதல் இஸ்ரேல் நடத்துனது. உங்களுக்கு தெரியும், மினாபா என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் 165 குழந்தைகள் இறந்தாங்கல்ல, அந்த தாக்குதல் இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடத்தின் பக்கத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் அனைத்துமே இஸ்ரேல் தான் நடத்தி. அமெரிக்கா நடத்தின தாக்குதல் எல்லாமே நேவி பேஸில் இருக்கக்கூடிய சில இடங்கள் தான் தவிர பெரும்பான்மையான இடங்கள் எல்லாமே இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்தியிருக்கு. அப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய போர் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறதே ஒரு பெரிய அபத்தம் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே அமெரிக்கா முழுக்க இஸ்ரேலை பயன்படுத்தி அப்படிங்கிறதோட இஸ்ரேல் சொல்வதை கேட்டு இஸ்ரேலுக்காக இந்த போரை முன்னெடுத்திருக்கு. அதனால தான் பாருங்கள் இன்றைக்கி இஸ்ரேல் அமெரிக்காட்ட சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கு. அதற்காக இன்றைக்கி ஒரு பெரிய தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 12 பவுண்ட் எடையுள்ள குண்டுகளை இன்றைக்கி அனுப்ப தயாராக இருக்குது. 150
$251.8 மில்லியன். இது அமெரிக்கா கேட்டிருக்குது. அமெரிக்கா வாங்கி இஸ்ரேல்கிட்ட கொடுக்கும். இஸ்ரேல் தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கு, முழுமையாக தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அப்போ இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் என்பது இன்னைக்கு ஈரானில் பெரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கானா? நிச்சயமாக கிடையாது. ஒரு சில இடங்கள் தான் பாதிப்பு ஏற்படுத்துது. ஆனால் இஸ்ரேலுடைய நிலைமை என்ன தெரியுமா? பெட்டாலியன்லாம் பற்றாக்குறையில் இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் ஒரு ஹமாஸோடு ஒரு சண்டை போயிட்டு இருக்குது உள்ளுக்குள்ளேயும், இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா களத்தில் இறங்கி தங்களது ஸ்பெஷல் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய ரத்வான களத்தில் இறக்கி விட்டு அடித்து நிமித்திட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்த ஒரு வசனம் தான் ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. என்ன வசனம்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜியோனிஸ்டுகளுடைய மண்டை இருக்குல்ல, அந்த மண்டை ஓடுகள் அதை எடுத்து சுவனத்தின் கதவுகளை தட்டி நாங்கள் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்தளவு இன்றைக்கி ஹிஸ்புல்லாவுடைய ரத்வான் ஃபோர்ஸ் கிரவுண்ட் இன்வென்ஷனே பண்ணிகிட்டு இருக்காங்க. இஸ்ரேலில் பல்வேறு இடங்களில் அடித்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. அவங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே அவ்வளவு வீரியமாக இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு பக்கம் இஸ்ரேலுடைய ராணுவம் சமாளிக்குது, இன்னொரு பக்கம் நான் சொன்ன ஹமாஸை சமாளிச்சுட்டு இருக்குது. ஸோ இதற்கு இடைமத்தியில் தான் இன்றைக்கி இஸ்ரேல் வந்து அர்ஜென்ட்டாக மறுபடியும் வந்து எங்களுக்கு ராணுவ துருப்புகள் வேணும்னு சொல்லிட்டு ரிசர்வில் இருக்கிறவங்களும் ஓய்வு பெற்றவங்களையும் மீண்டும் மீண்டும் அழைச்சிட்டு இருக்குது. அதில் ஒரு வருத்தமான காட்சி என்னால் பார்க்க முடியும். என்ன வருத்தமான காட்சினா, ஈரான் ஆகட்டும் இஸ்ரேல் ஆகட்டும், இங்கே இராணுவ துருப்புக்கள் நாட்டுக்காக போராடுறேன்னு களத்துக்கு வர்றாங்க. நன்மை அல்லது தீமை இந்த இரண்டு பக்கத்தில் இருந்து. அப்படி வீட்டிலேருந்து வரக்கூடியவர்கள் மத்தியில் அந்த குடும்பம் அழுகிறாங்க. போயிட்டு திரும்பி வருவானா, இறந்துருவானா, நாட்டுக்காக தியாகையாயிருவானான். இப்போ இஸ்ரேலுக்காக ஒருத்தன் தியாகம் செய்கிறான் அப்படின்னா அந்த நாட்டுக்கான தியாகமாக தான் அவங்க பார்ப்பாங்க. அது தீய வடிவில் இருந்தால் கூட அவர்கள் அவங்களுடைய நாட்டோட விடுதலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான விஷயத்தை சரியான நிலை அப்படின்னு பொருந்தி அவங்க பார்ப்பாங்க. ஈரானுடைய தரப்புலேருந்து அது சரியாகத்தான் பார்க்கப்படும். ஏனென்றால் ஈரானுடைய மக்கள் எல்லாமே தியாகத்தை விரும்பக்கூடியவர்கள். மரணத்தை ஒரு பொருட்டாக எடுக்க மாட்டாங்க. மரணத்திற்கு பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை குறித்து யோசிப்பாங்க. அந்த மரணம் ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கொடுக்குதுங்கிறத நம்புறாங்க. முஸ்லீம்கள் எல்லாமே அப்படி தான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து இந்த இராணுவத்துக்கு வரும்போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அழுகிறாங்க பார்த்தீங்களா? அதில் குழந்தைகளுடைய அழுகை என்பது ஒரே வழியை தான் கொடுக்கும். இஸ்ரேலுடைய குழந்தையாக இருக்கட்டும், அல்லது அமெரிக்காவுடைய குழந்தையாக இருக்கட்டும், ஈரானுடைய குழந்தையாக இருக்கட்டும், இந்த குழந்தைகள் எல்லாமே தனது தந்தை இராணுவத்திற்காக உள்ளே போராருங்கும் போது அவர் இறந்துருவார் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொண்ட அந்த குழந்தைகளுடைய வழி இருக்கே, சொல்லலா துயரம். இஸ்ரேலேருந்து அந்த காணொலிகள் வருது, ஈரான்லேருந்து வருது. அவங்க வீட்டிலேருந்து வெளியே இராணுவத்துக்கு கிளம்பும் போது நாட்டுக்காக அந்த குழந்தைங்க அழுகுது, அப்பா போகாதப்பான்னு. அப்போ இஸ்ரேலுடைய குழந்தைக்கும் அந்த வழி என்பது மிகப்பெரிய வழி தான். இன்றைக்கி ஈரானுடைய குழந்தை, அமெரிக்க குழந்தை அப்படி அழுகுது அப்படின்னா, அப்பா யார், என்ன அவருடைய கொள்கை, என்ன கோட்பாடு, அதெல்லாம் தெரியாது. என் அப்பா போகக்கூடாது, போனால் இறந்துடுவார் அப்படிங்கிற அந்த வழி இருக்குல்ல, அது நிச்சயமாக ஒரு பெரிய வழியாக தான் காணப்படுது. ஸோ இந்த சூழலை தான் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க இஸ்ரேலுடைய படையை பயன்படுத்துது. ஸோ முதல் முறையாக இன்றைக்கி அமெரிக்க துருப்புக்களே நேரடியாக ஈரானுக்குள்ள கிரவுண்ட் இன்வென்ஷனுக்கு கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி சில யோசனையில் தான் இன்றைக்கி யூஎஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, வடகரோலி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய 82வது பெட்டாலியனுக்கு ஒரு பெரிய பயிற்சி கொடுத்துட்ருக்கு. இவங்க வரக்கூடிய நாட்களில் வந்து ஈரானில் கிரவுண்ட் இன்வென்ஷன் அல்லது வான்வெளி தாக்குதலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் குர்திஸ் படைகளை பயன்படுத்தி ஈரானுக்குள்ள தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கான வேலையும் அமெரிக்கா ஏற்பாடு செஞ்சிட்ருக்கு. ஏன்னா அமெரிக்காவுக்கு இங்கே எந்த பெரிய தனது துருப்புக்கள் மூலம் எந்த பயனும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி துருப்புக்கள்லாம் சதறி ஓடிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து ஈரான் வந்து குவைத்து, கத்தார், பஹ்ரைன், துபாய் இது போன்ற இடங்களில், சவுதி போன்ற இடங்களில் எடுத்த தாக்குதல் என்பது தாக்கு பிடிக்க முடியாத அளவு தாக்குதல். பஹ்ரைனில் நான் நேற்று சொன்னேன் சில இடங்கள் மேலே தாக்குதல். ஜோர்டானில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தேட் என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மேலே தாக்குதல் நடத்திருந்துச்சு. யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய பேட்டரி சிஸ்டத்து மேலே மொத்தமாக டேமேஜ் பண்ணி அழிச்சிட்டு இருக்குது. இது எல்லாமே அமெரிக்க சொத்துக்கள். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட 4-5 தாக்குதலை கொடுத்துருக்கு. 5மே அமெரிக்க பேஸ் நிலையங்கள் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய தூதகத்தின் மேலே ஒரு தாக்குதல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல், அமெரிக்க சொத்துக்கள் சார்ந்த ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறனால அங்கே ஒரு தாக்குதல். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அரம்கோ என்று சொல்லக்கூடிய இந்த ஆயில் ஃபில்டர் இருக்குல்ல, இது மேலே ஒரு தாக்குதல் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி பிரின்ஸ் சுல்தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஏர்பேஸ் நிலையத்தின் மேலே ஒரு பெரிய தாக்குதலை இன்றைக்கி ஈரான் கொடுத்துருக்கு. அப்போ ஈரான் எவ்வளவு இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ கவுண்டிங் இருந்தாலும் சரி, அமெரிக்க சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நான் அழிப்பேன் அப்படிங்கிறதுல தெளிவாக செயல்பட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்குது. மற்றொரு பக்கம் பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகள் இன்றைக்கி அறிவிச்சிருக்கு, நாங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு விஷயத்தை, ஆயில் ப்ரொடக்ஷனை இப்போதைக்கு நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், இனிமேல் ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டோம். எப்போ ஹர்மூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நீரினை திறக்கப்படுதோ, அந்த நீரினை திறக்கப்பட்டு எல்லா கப்பலும் வருதோ, அப்போ தான் நாங்கள் வந்து எங்களது உற்பத்தியை முயற்சி செய்வோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கத்தார், ஓமன் இன்னும் சில நாடுகளும் இந்த முடிவை நோக்கி வந்திருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. இதனாலேயே எண்ணெய் ஏற்றுமதி என்பது இன்றைக்கி அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சமீபமாக பார்த்துருப்பீங்க, சிலிண்டருடைய விலை கிட்டத்தட்ட ஒரு 50-60 ரூபா இந்தியாவில் கூடியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வருது. சும்மாவே மோடிஜி ரேட் ஏற்றுவார், போர் வேறு நடக்குதா, இனி பட்டை கலப்புவார் அப்படிங்கிற மாதிரி தான் செயல்பாடுகள் போயிட்டுருக்கு. அப்போ இந்த அளவு அமெரிக்கா பல்வேறு முயற்சிகள் எடுத்தால் கூட அது தோல்வியில் தான் முடியுது, நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இதுவரையிலும் கிட்டத்தட்ட அமெரிக்க துருப்புகள் மட்டும்
குறைந்தது 500லேருந்து 1000 நபர்கள் இறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் பல நபர்கள் மன்னிப்பு கேட்டு கதறாங்க, என்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சரணடைகிறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலில் தொடர்ந்து குண்டுமலையாக ஈரான் பொழிஞ்சிட்டு இருக்கு. ஈரானுடைய தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தெளிவாக இருக்குது. 2 தாக்குதல், ஒன்று மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்கள், மற்றொன்று தொடர்படியாக இஸ்ரேல் மேலே தாக்குதல், அதில் ஹவுதிகளுடைய அல் ரத்வானுடைய பிரிவுடைய தாக்குதல். இன்னைக்கு 2 பக்கமும் நியூட்ரலாக நடக்கும் போது இஸ்ரேலில் மக்கள் கதறிட்டு இருக்காங்க. எப்படியா அந்த போரை நிறுத்த சொல்லுங்க, ஈரான் எங்களை அடிக்க வேணான்னு கதறிட்டு இருக்காங்க. இதே கதறல தானே பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள் கதறினாங்க. எவ்வளோ மக்கள் அழுதாங்க, எவ்வளோ மக்கள் உயிரை விட்டாங்க. அன்னைக்கு இறக்கம் வந்துச்சா? இன்னைக்கு பென்கியூர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைச்சர் இவன் என்ன வேலை பார்த்துருக்கான்? இங்கே பாருங்க, சர்வதேச உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஈரான் எங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கு, நிறுத்த சொல்லுங்கன்னு கதறிட்டு இருக்கிறான் பென்கியூர். இதே கதறத்தானே பல்வேறு இடத்துல பலஸ்தீன் மக்கள் முன் வைத்தாங்க, ஹமாஸ் முன் வச்சிச்சு, பல அமைப்புகள் முன் வச்சிச்சு. போரை நிறுத்த சொல்லுங்க. நிறுத்தினீங்களா? போர் நிறுத்தத்தை போட்டு அதை அத்துமீறி பலஸ்தீன் மக்களை கொன்று ஒழிச்சிங்கல்ல. இன்னைக்கு இந்த நிலைமை என்பது இஸ்ரேலுக்கு உருவாக்கிறது. அப்படிங்கும்போது இஸ்ரேல் இன்னைக்கு கதறிட்டு இருக்கு. இந்த பக்கம் மத்திய கிழக்கு நாடுகளும் கதற ஆரம்பிச்சிருக்கு, இந்த போரை நிறுத்த சொல்லுங்க. ஏன்னா அவர்களுக்கும் பொருளாதார ரீதியான வீழ்ச்சி இருக்குது. இன்னும் சொல்லணும், துபாயில் பல்வேறு இடங்களில் தொடர்படியான தாக்குதல், துபாயில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்தின் மேலே தாக்குதல். ஸோ இந்த சர்வதேச விமான நிலையத்தின் மேலே தாக்குதல், பொதுமக்கள் மேலே ஈரான் வந்து அடித்து கொண்டுருச்சு, குவைத்தில் இருக்கக்கூடிய மக்களை கொள்ளுதுன்னு சொல்லிட்டு இந்த மக்களை கொல்லக்கூடிய, இந்த சிவிலியனை கொல்லக்கூடிய நிலை ஈரான் எடுத்திருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதில் தான் ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்குது. சவுதி அரேபியா, கத்தார், குவைத், இந்த 3 நாடுகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இங்கு மொசாதுடைய ஏஜென்ட்டுகள் இருந்து பல இடங்களில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அவர்கள் இந்த தாக்குதலை ஏற்படுத்தணும், அதை ஏற்படுத்தி அதை ஈரான் மேலே பழிய போடணும். ஈரான் தான் உங்கள் மக்களை கொண்டுருச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கி சவுதி பல நபர்களை கைதும் செஞ்சுருக்கு. சவுதியும், கத்தார், பஹ்ரைன் போன்ற நாடுகளில் மொசாதுடைய ஏஜென்ட்டுகளை. அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நுணுக்கமாக இருந்து கொண்டு மக்களை கொன்று அதை ஈரான் மேலே பழிய போட்டு இஸ்லாமிய மக்களை, உலக முஸ்லீம்களை ஈரானுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை கொண்டு போகணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அடுத்த ப்ராபகேண்டா என்னென்னா, ஈரான் என்ன பண்ணுதாமா, சவுதியுடைய நிலப்பரப்பை விழுங்க பார்க்குதாமா. எப்படி வந்து இஸ்ரேல் வந்து மித்த நிலப்பரப்பில் விழுங்குதோ அதுபோல் ஈரான் வந்து சவுதி நிலப்பரப்பை விழுங்க பார்க்குது, அபகரிக்க பார்க்குது, டாமினேட் பண்ண பார்க்குதுன்னு ஒரு செய்தி பரவுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானுடைய ஒரு முக்கியமான தலைவர் முனீர்னு சொல்லக்கூடிய நபர் கூட சவுதியுடைய முக்கியமான பாதுகாப்பு அமைச்சர் அப்துல்லா பின் சல்மான் என்று சொல்லக்கூடியவர் பேசியிருக்கிறார். இப்படி பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, இப்படி வந்து ஈரான் வந்து ஒருவேளை எங்கள் நிலப்பரப்பை பிடிக்க வருதோ அப்படிங்கிற எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குங்கிற மாதிரி சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. ஆனால் இதற்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெஜஸ்கியன் தெளிவாக சொல்கிறார், நாங்கள் யார் நிலப்பரப்பையும் பிடிக்க வரல, இங்கே எங்களது இருப்பை நிலைநிறுத்த நாங்கள் இங்கே வந்திருக்கோம், இதில் நாங்கள் நிச்சயமாக முன்னேறி செல்வோம். எங்களுக்கு எதிராக எந்த அரபு நாடுகள் அமெரிக்க இஸ்ரேலோட கை கோர்த்தால் அந்த நாடுகள் மீது, குறிப்பாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அமெரிக்க சொத்துக்கள் மேலே தாக்குதல் நடத்துவோங்கிறதுல ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, இந்த ஈரான் வந்து சவுதியை பிடிக்க பார்க்குது, அது பெரிய டாமினேட் பண்ண பார்க்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஆக்சுவலி ஈரானுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. ஸோ பாகிஸ்தான் பேசும்போது பாகிஸ்தான் பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கும் ஈரான்கிட்ட, அப்படியே இது சவுதிகிட்ட அப்படிலாம் அவங்க பண்ண வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த முடிச்சுக்களும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த முடிச்சுக்கள் எல்லாமே ஒரு போலியான செய்தியாக தான் இன்னைக்கு உருமாறிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் நீங்கள் பார்க்க முடியுது.